திருக்குறள் நீதி தமிழ் குழந்தை கதைகள் தந்திர சிலந்தி வெர்சஸ் பரசாலி முதலை. திருக்குறள். வினை வலியும் தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். தந்திர சிலந்தி வெர்சஸ் பலசாலி முதலை. ஒரு ஆப்பிரிக்க காட்டுக்குள்ள ஒரு மிகப்பெரிய முதலை கூட்டம் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. அதுங்க பக்கத்துலேயே பெரிய சிலந்தி கூட்டமும் வாழ்ந்துகிட்டு வந்துச்சுங்க. அந்த சிலந்திங்க கொஞ்சம் புத்திசாலியா இருந்ததால் அந்த முதலை கூட்டத்துல இருக்கிற எல்லா முதலைகளையும் பலசாலியா இருந்தாலும் புத்தி கூர்மையா பயன்படுத்தி அதுங்க ஏமாத்தி கிண்டல் செஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அப்பத்தான் ஒரு பெரிய முதலை அந்த காட்டு ஆத்துல நீந்திக்கிட்டு இருந்துச்சு. அது பார்த்த ஒரு சிலந்திக்கு இந்த முதலையை இன்னைக்கு கொஞ்சம் ஏமாத்தி விளையாடலாம்னு சொல்லுச்சு. உடனே அது கிட்ட வந்த சிலந்தி, முதலையாரே, எனக்கு உங்க மேல் சவாரி செய்யணும்னு ஆசை, என்ன உங்க முதுகுல ஏத்துக்கிட்டு போறீங்களான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முதலை கேட்டுச்சு, அதனால் எனக்கு என்ன லாபம்னு கேட்டுச்சு. அந்த சிலந்தி சொல்லுச்சு, என்னோட இடத்துல இன்னைக்கு ஒரு மிக பெரிய பலாப்பழ மரத்துல இருந்து தரையில விழுந்துச்சு. அத யாருக்கும் தெரியாம இருக்கு. அது மேல என்னோட சிலந்தி வலைய பின்னி மறைச்சு வச்சிருக்கேன். நீங்க என்னோட இடத்துல இறக்கி விட்டீங்கன்னா அந்த பலாப்பழத்தை உங்களுக்கு காமிக்கிறேன். அதை நீங்க முழுசா தின்னுக்கோங்கன்னு சொல்லுச்சு. அது கேட்ட முதலைக்கு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ரொம்ப நாளா பலாப்பழம் சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த முதலை சிலந்தியோட உண்மையான நோக்கம் தெரியாம அத தன்னோட முதுகுல ஏத்திக்கிட்டு ஆத்துல பயணம் போச்சு. கொஞ்ச தூரம் போனதும் அங்க ஒரு சிலந்தி கூட்டம் நிக்கிறது பார்த்துச்சு முதலை. இதுதான் நீ வசிக்கிற இடமானு கேட்டுச்சு. அதுக்கு சிலந்தியும் ஆமான்னு சொல்லிட்டு என்னை இங்கேயே இறக்கி விட்டுடுங்கன்னு சொல்லுச்சு. அதுக்கு அந்த முதலை சொல்லுச்சு, எனக்கு முதல்ல பலாப்பழம் இருக்கிற இடத்தை காட்டு, அப்பத்தான் உன்னை கரையில இறக்கி விடுவேன்னு சொல்லுச்சு. இது கேட்ட சிலந்தி உடனே பக்கத்துல இருக்கிற செடிக்கு பக்கத்துல ஒரு பலாப்பழம் இருக்கிறத காமிச்சுச்சு. உடனே சிலந்தியை இறக்கிவிட்டு முதலை பலாப்பழம் கிட்ட போச்சு. அந்த பலாப்பழம் சிலந்தி வலை பிடிச்சு தூசியா இருந்துச்சு. பலாப்பழம் சாப்பிட ஆசையில அந்த பழத்தை அப்படியே முழுசா கடிச்சுச்சு முதலை. கடிச்சதுக்கு அப்புறம்தான் தெரிஞ்சது அது ஏதோ கெட்டுப்போன புளிக்கிற பழம், இனிக்கிற பலாப்பழம் இல்லைன்னு. முதலையோட வாயெல்லாம் ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சுடுச்சு. தூணு துப்புன முதலையை பார்த்து அங்க இருக்கிற எல்லா சிலந்திகளும் முட்டாள் முதலைகளா, பலாப்பழம் வேணுமா உங்களுக்குன்னு கேட்டு சிரிச்சுச்சுங்க. இது பார்த்த முதலைக்கு ரொம்ப அசிங்கமா போச்சு. தன்னை இந்த சிலந்தி ஏமாத்தி கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்திடுச்சுன்னு கவலையோட அங்க இருந்து போயிடுச்சு. அப்புறம் ஒரு நாள் அந்த காட்டுல மிக பெரிய வெள்ளம் வர ஆரம்பிச்சுச்சு. அப்ப அங்க இருந்த முதலைங்க எல்லாம் ஆத்து வெள்ளத்துல நிலையா இருக்க முடியாம அங்குட்டும் இங்குட்டும் இழுத்துட்டு கிடந்துச்சுங்க. அப்ப அத பார்த்த சிலந்தி கூட்டம், அடடா முதலையாரே, அங்க பாருங்க, நாங்க உங்களுக்காக ஒரு பெரிய கயிறு பின்னி அங்க தொங்க விட்டு இருக்கோம். அத புடிச்சு கரைக்கு வந்துடுங்க, நாம் எல்லாரும் தப்பிச்சிடலாம்னு சொல்லுச்சு. அத நம்புன முதலை மெதுவா கஷ்டப்பட்டு கயிறு இருக்கிற இடத்துக்கு நீந்தி தன்னோட வாயால அந்த கயிறு பிடிச்சு மெதுவா கரை ஏற பார்த்துச்சு. அப்பத்தான் அந்த கயிறு அருந்து திரும்பவும் ஆத்துக்குள்ள தடால்னு விழுந்துச்சு முதலை. அப்பத்தான் அந்த முதலைக்கு புரிஞ்சது, இது கயிறு இல்ல, இந்த சிலந்திங்க கயிறு மாதிரி வலை பின்னி நம்மளை ஏமாத்திருக்கோங்கன்னு புரிஞ்சுகிடுச்சு. அத பார்த்து எல்லா சிலந்திகளும் சிரிக்க ஆரம்பிச்சதும் அந்த இடத்தை விட்டு வேகமா வேற இடத்தை பார்த்து போச்சு. மெதுவா கரையேறினப்பத்தான் ஒரு குரங்கு அந்த முதலைய பார்த்துகிட்டு இருக்கிறத பார்த்துச்சு. என்ன குரங்காரே, நான் கஷ்டப்பட்டு நீந்தி கரையேறுறேன், என்ன இப்படி வேடிகை பார்த்துகிட்டு நிக்கிறீங்களேன்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த குரங்கு சொல்லுச்சு, நீதான் இந்த இடத்திலேயே மிக பெரிய மிருகம். உன்னை எல்லா சிலந்திகளும் கிண்டல் செய்யுறதும் ஏமாத்துறதும் பார்த்துகிட்டு தான் இருக்கேன்னு சொல்லுச்சு. அத கேட்ட முதலை, ஆமாம் குரங்காரே, அந்த சிலந்திங்க ரொம்ப புத்திசாலியா இருக்குதுங்க. அதுங்க எப்ப பார்த்தாலும் என்னை ஏமாத்திக்கிட்டே இருக்குதுங்க. நீங்க தான் இந்த காட்டிலேயே மிக மிக புத்திசாலியாச்சே, நீங்க எனக்கு அந்த சிலந்திகளை தோக்கடிக்க உதவி செய்ய கூடாதான்னு கேட்டுச்சு. அத கேட்டு, தன் பலம் அறியாதவன்னு உன்னை பத்திதான் திருவள்ளுவர் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. வினைவலியும்
தன்வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கிச் செயல். தன்னோட வலிமையும் மாற்றானோட வலிமையும் புரிஞ்சுகிட்டு உன்னோட செயலை செஞ்சினாதான் உனக்கு உபயோகமா இருக்குன்னு அதுக்கு பொருள் உனக்கு விளங்குச்சான்னு. இல்ல, இந்த சிலந்திங்க கொஞ்சோண்டு மூளையை வச்சுக்கிட்டு உன்னை இந்த பாடுபடுத்துதுங்களே, அதுகளுக்கு உன்ன மாதிரி உடல் பலமும் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு யோசிச்சியான்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த முதலை சொல்லுச்சு, அடடா, அப்ப எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுடுங்களேன்னு வருத்தத்தோட சொல்லுச்சு. அதுக்கு குரங்கு சொல்லுச்சு, உனக்கு இருக்கிறது உடல் வலிமை, அதுங்களுக்கு இருக்கிறது புத்தி. நீ எப்ப பார்த்தாலும் அதுங்களோட புத்திசாலித்தனத்தை முறியடிக்கணும்னே முயற்சி செய்யற. அதுதான் தப்பு. உன்னோட முழு பலமும் உடல்ல இருக்கு, அது ஒரு தடவை பயன்படுத்துன்னு சொல்லுச்சு. அது கேட்டப்புறம்தான் முதலைக்கு ஒரு தெளிவு வந்துச்சு. மறுநாள் ஆத்தோரதுல நீந்திக்கிட்டு இருந்த முதலை மெதுவா சிலந்திங்க இருக்கிற இடத்து பக்கம் வந்துச்சு. அப்ப சிலந்திங்க, என்ன முதலையாரே, இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்குன்னு கேட்டுச்சு. அதுக்கு, அப்படியா, ஒரு வேளை என்னோட வால் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் போல இருக்கு, என் வால் கிட்ட கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டு வால் மேல தூக்கி தண்ணியில ஒரு அடி அடிச்சுச்சு. தடால்னு சத்தோட விழுந்த அந்த அடியில தண்ணி எல்லாம் தெரிச்சு அங்க இருந்த சிலந்தி கூட முழுசும் பிஞ்சி கீழே விழுந்துடுச்சு. இதை எதையுமே எதிர்பார்க்காத சிலந்திங்க சில ஆத்துக்குள்ளேயே விழுந்துடுச்சுங்க. அப்பத்தான் வாய் வச்சிக்கிட்டு சும்மா இருக்காம முதலைய சீண்டுனது தப்புன்னு புரிஞ்சிக்கிடுச்சுங்க. அதிலிருந்து முதலை இருக்கிற பக்கமே போக பயந்துச்சுங்க சிலந்திங்க.